இன்னையுடைய செய்தியினுடைய தலைப்பு பொதுவாகவே நம்ம வெளியில் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறாங்க, இல்லை நம்முடைய வாழ்வை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் யார் சொல்லுங்கள்? விசுவாசிகள். வேறு பொதுவாக என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்து? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம், அப்படி தானே? நம்மளும் கிறிஸ்தவர்கள் என்று தான் நம்மளும் வெளியேயும் சொல்கிறோம். நீங்களாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறீங்களா? எப்படி? யாராவது உங்களை கேட்டால் நான் தைரியமாக நான் கிறிஸ்டியன், நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறீங்களா? சொல்கிறீங்க. சரி, அதுக்கு தலையாட்டியாச்சு. கெசட்டில் பேர் மாற்றியாச்சா? இல்லை, மாற்றலை. கெசட்டில் உங்கள் ரெக்கார்டு எப்படி இருக்குது? ஹிந்துன்னு இருக்கா, கிறிஸ்டியன் இருக்கா? மாற்றாட்டா உடனே மாற்றுங்க, சரியா? ஆமாம், அது முக்கியமாக அதை மாற்றணும். சில பேர் அது பண்ணுறதே கிடையாது. காலங்காலமாக இவங்க சர்ச்சில் இருப்பாங்க, ஆனால் அங்கே ரெக்கார்டில் என்ன தான் இருக்கும்னா பழைய என்ன நம்பிக்கையில் இருந்தாங்களோ அந்த இது தான் அங்கே இருக்கும். எல்லா சலுகைகளும் வாங்கிறதுக்காக நம்ம ஆட்கள் அதை மாற்றாமலே வச்சுருக்காது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் அதெல்லாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வந்தாச்சு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறியாச்சு. மேலே ரெக்கார்டில் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு உங்கள் ரிலீஜியனில் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது இது இருந்ததுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? மாற்றிடுறேன், சரியா? அதை மாற்றின்னு உண்மையாக, அதுதான் உண்மை, அதுதான் உண்மையுள்ள கிறிஸ்தவன், அதுதான் உண்மையுள்ள ஜீவியம். நிறைய கிறிஸ்தவர்கள் அதை செய்கிறதில்ல. சலுகையெல்லாம் பரலோகம் நமக்கு தரும், ஆண்டவர் நமக்கு தருவார், சரியா? அந்த நம்பிக்கையோடு வாழுங்க. சரி, இன்னைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, மெய்யான கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் என்ன? நம்ம வெளியே கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம், நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, சரி. ஆனால் பைபிள் சொல்கிற கிறிஸ்தவம் என்ன? இன்றைக்கி உலகத்தில் பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இவங்க நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நமக்கு பொதுவாக நம்மளை அல்லேலியா கூட்டம்னு சொல்லுவாங்க, இல்லை இது மதம் மாத்திர கும்பல் அப்படின்னு நமக்கு இப்போ புதுசாக ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எங்களை பார்த்து அல்லேலியா கூட்டம்னு சொல்லுவாங்க, இல்லை வெள்ளை ட்ரெஸ்ஸு கூட்டம்னு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா இப்போ புதுசாக ஒரு பேர் வந்துருக்கு, என்னது சொல்லுங்க? ஏன் பயமாக இருக்கா? மதம் மாத்திர கும்பல்னு நமக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனால் உண்மையாகவே இயேசு மதம் மாற்ற சொன்னாரா? பைபிளில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். நம்ம கிறிஸ்தவங்கள்னு சொல்கிறோம், உண்மையாகவே நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமா? பைபிள் சொல்கிற மாதிரி ஒரு கிறிஸ்தவ ஜீவியை நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம இன்றைக்கி பைபிளை வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம நிறுத்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ உண்மையான ஒரு கிறிஸ்தவம், மெய்யான ஒரு கிறிஸ்தவம் வாழ்க்கையை நம்ம வாழணும். சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம ஆண்டவர் ஆராதிச்சுட்டு வர்றதுனால நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது போல் அந்த எண்ணத்தெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். அல்லேலூயா. எப்போது டைம் கிடைக்கும் போது சர்ச்சுக்கு வந்துட்டு நானும் கிறிஸ்தவங்களாக்கும், நாங்களும் கிறிஸ்தவங்களாக்கும் அப்படின்னு சொல்கிறதல்ல கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்தவத்தை சாபிக்க இந்த பூமிக்கு வரலை, அதை ரொம்ப தெளிவாக நம்ம புரியணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்தவத்தை சாபிக்க இந்த பூமிக்கு வரவே இல்லை. கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதத்தை உருவாக்கணும்னு இயேசுவுக்கு எல்லளவும் எண்ணமே கிடையாது. நம்ம அந்த நம்பிக்கையில் இருக்கிறதுனால பொதுவாக உலகத்தில் கிறிஸ்தவங்கன்னு அந்த ரிலீஜியனில் இருக்குமே தவிர, இயேசுவுக்கு அந்த நம்பிக்கை, அந்த எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. அல்லேலூயா. இப்போ நம்ம யார் என்று சொன்னால், நம்ம கிறிஸ்தவர்கள் என்று பொதுவான ஒரு பெயர் உண்டு. ஆனால் முதல்ல ஆதி சீசர்களுக்கு, ஆதியில் இருந்த ஆண்டவருடைய சீசர்களுக்கு அவங்களை கிறிஸ்தவங்கன்னு அவங்கள கூப்பிடலை. ஆமென். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவரை பின்பற்றின கூட்டத்தை பார்த்து கிறிஸ்தவர்கள்னு பைபிள் சொல்லல, யாருமே அவங்களை கிறிஸ்தவங்களை கூப்பிடலை. அவர்களுக்கு சீசர்கள் அப்படின்னு தான் பேர் இருந்தது. உங்களுக்கு என்ன பேர் இருந்து சொல்லுங்க? சீசர்கள். இதான் அவங்க பேர், சீசர்கள். டிசைபிள், இதான் அவங்க பேர்.
அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்போஸ்தலர் செய்திக்குள்ளே வரல, நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு வர்றேன். 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 26, 27 நினைக்கிறேன், அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தியோக்கியாவில் தான் ஒரு வருஷம் யார் வாழ்ந்தானா, யார் இருந்தானா, பவுல் இருந்தார், கொஞ்சம் சீசர்லாம் இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் போட்டாங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 11:26 வாசிங்க. ம் 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 முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ பவுலும் பர்னபாவும் ஒரு சபையில் இருக்கிறாங்க, ஒரு வருஷம் இருக்கிறாங்க, அவங்களோட கொஞ்சம் கூட்டம் இருக்குது. அந்த அந்தியோக்கில் இருக்கிறவங்க ஒரு வருஷமாக இவங்களை பார்க்குறாங்க, இவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்குறாங்க, இவங்களுடைய பேச்சை பார்க்குறாங்க, இவங்களுடைய கேரக்டரை பார்க்குறாங்க, இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்குறாங்க. நம்மளை போல இல்லை, இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களே, நம்மளை போல இல்லை, இவர்கள் ஒரு வேறு ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ்கிறார்களே, இவர்களுடைய ஆராதனை முறை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இவர்கள் யாரை தான் ஆராதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க கிறிஸ்துவாகிய இயேசுவை ஆராதிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி, கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல இவர்கள் வாழ்கிறாங்க. யார் வாழ்றா? இந்த அந்தியோக்கியால இருந்து சீஷர்கள் வாழ்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உள்ள போகுது வார்த்தை? ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், நல்லா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய வேறு இதை குறித்து ஒரு அறிவில்லாமல் தேவையில்லாமல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு அதை பண்ணார், இதை பண்ணார், இயேசு கிறிஸ்தவரை அல்ல இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயேசு இயேசுடைய சீஷர்களை பார்த்து முதல்ல அந்தியோக்கியாவில் கிறிஸ்தவர்கள் என்ன அவரை பார்த்து அவங்கள பார்த்து கூப்பிட்டாங்க. காரணம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. அவங்க யாரும் வெள்ளை ட்ரெஸ் போடலை, நல்லா கவனிக்கணும். அவங்க யாரும் என்ன போடலை சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வாரத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போயிட்டா நம்ம கிறிஸ்தவர்கள். யார் சொன்னா உங்களுக்கு அப்படி? யார் சொன்னான்னு? நம்ம வாழ்க்கையை பார்த்து அந்த அந்தியோக்கியாவில் இருக்கிற அந்த வேறு தெய்வங்களை ஆராதிக்கிற கூட்டம் இவங்களை பார்த்து சொல்லிச்சு, இவங்க கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து அவர்களில் இருக்கிறார், இயேசு அவர்களில் இருக்கிறார், அதனால் அவங்கள பார்த்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க அவங்களுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க லைஃபே எப்படின்னா இயேசு மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. என்னங்க பேச்சு, என்ன சிரிச்சிட்டு இருக்கிய? நம்ம எங்கள் சர்ச்சுக்குள்ளேயே நம்ம இப்போ ஒரே பேச்சு தான். நான் இன்னும் எத்தனை முறை சொல்லியாச்சு. வெளியே போய் நம்ம எப்படி மாற போகிறோம்? சரி, அப்போ எதை பார்த்து சொன்னாங்க சொல்லுங்க? அவங்களுடைய வாழ்க்கை முறை. உங்கள் வாழ்க்கை முறை மாறி இருக்கா? எப்படி மாறி இருக்கா உங்கள் வாழ்க்கை முறை? மற்றவங்களை பழைய வாழ்க்கையில் தான் இருக்கையில, இல்லை உங்கள் லைஃப் ஏதோ மாறி இருக்கா? வாழ்க்கை முறை மாறி இருக்கா? உங்கள் பேச்சு மாறி இருக்கா? உங்கள் கோபம் மாறி இருக்கா? உங்கள் சண்டை மாறி இருக்கா? உங்கள் கெட்ட வார்த்தை போடுற பழக்கம் மாறி இருக்கா? 24 மணி நேரம் தூங்குற பழக்கம் மாறி இருக்கா? என்ன அவ்வளோ சிரிப்பாக இருக்கு? இந்த திருவள்ளூரில் ஒரு பொல்லாத ஆவி போராடுது. என்ன ஆவின்னு சொல்லுங்க பார்ப்போம், கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 100 ரூபா தருவேன் உங்களுக்கு ப்ரைஸ். இந்த திருவள்ளூரில் நான் 4 வருஷத்தில் கண்டுபிடிச்ச ஒரு பொல்லாத ஆவி ஒன்று போராடிட்டே இருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியும், அது இது இருக்கனால சொல்ல முடியாது யூடியூப்பில். மற்றபடி நான் சொல்லுவேன், உங்களை அப்புறம் சொல்லித்தரேன். என்ன ஆவி தெரியுமா? தூக்கத்தின் ஆவி, சோம்பல் ஆவி இந்த திருவள்ளூரில் இருக்குது. நான் ஜோக்குக்கு சொல்லலை, சீரியஸாக இருக்குது. அங்கே இந்த திருவள்ளூரில் ஒரு ஸ்பிரிட் உலாவிட்டே இருக்கு. ஆரம்ப நாட்களில் எனக்கு சும்மா தூக்கம் வரும். என்னது இது, எதுக்கு எடுத்தாலும் கொட்டாவும் பிளந்துட்டு, அப்புறம் அதை ஒரு நாள் துரத்துனேன், அதை கண்டுபிடிச்சேன். அது இங்கே திருவள்ளூரில் சுற்றுது. அது ஏன் சுற்றுதுன்னு அப்புறம் சொல்லித்தரேன், ஆராதனை முடிஞ்ச போகிறேன். என்ன இதில் சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த திருவள்ளூரில் அப்படி இருக்கு. சோம்பல் ஆவி
இந்த பகுதியை ஆளுகை செய்து ஜனங்களை வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகாமல் தடுக்குது. எல்லாரையும், கிறிஸ்தவங்க மட்டும் கிடையாது, எல்லாரையும். நீங்கள் இது ஒவ்வொரு ஸ்பிரிட், ஒவ்வொரு ஏரியாவில், சில ஏரியாவில் போனால் இச்சையின் ஸ்பிரிட் இருக்கும். ஏரியாவுக்குள்ளே போனாலே நமக்கு, நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் ஆவியில் அது சென்ஸ் ஆகும். சில ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு பண்ணோன்னு அந்த இச்சையின் ஆவியினுடைய போராட்டம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. சில இடத்துல போனால் தற்கொலையின் ஆவி இருக்கும். அந்த இடத்துல சும்மானாலும் ஓயாமல் வருஷத்துக்கு 2-3 பேர் சூசைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு ஆளுகை செய்யும். திருவள்ளூரில் நிறைய ஸ்பிரிட் இருக்குது. ஆனால் தலையாகிய ஸ்பிரிட் இந்த ஆவி ஒன்று. ஜனங்களை வாழ விடாது, சாவும் விடாது. அல்லேலூயா. வளர்ச்சிக்குள்ளே கொண்டே போகாது. உங்களை எவ்வளவு தூரம் உங்களை சோர்வுக்குள்ளே கொண்டு போகணுமோ, தூக்கத்துக்குள்ளே கொண்டு போகணுமோ, தேவனுடைய சமூகத்தை குறித்த ஒரு எண்ணத்தை எடுக்கணுமோ, அது எல்லாம் அது செஞ்சுட்டு உங்களை அப்படி விட்டுரும். அது நீங்கள் அப்படி கடைசியில் சரீரத்தில் அப்படி சோர்ந்து போய் உங்களுக்கு எப்போவுமே படுக்கணும், தூங்கணும் அப்படின்னு தான் தோணும். அல்லேலூயா. இது இங்கே போராடுற ஒரு ஆவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். அதுக்காக தூங்கக்கூடாது நான் சொல்லல. நல்லா தூங்குங்க. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா தூங்குங்க. அதுக்கு மேலே என்ன செய்யாதீங்க. சும்மா சில பேருக்கு 13 மணி நேரம் தூங்கினாதான் தூங்கின மாதிரி இருக்கும். சரி, அப்போ அந்தியோக்கியாவில் வாழ்கிற அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவர்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? கிறிஸ்தவர்கள்னு பேர் வச்சாங்க. நம்ம வாழ்க்கையை பார்த்து யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டிருக்காவில் உங்களை பார்த்து யாராவது? உங்கள் பேச்சை பார்த்து, உங்கள் நடக்கையை பார்த்து, உங்கள் அன்பை பார்த்து, உங்கள் விட்டு கொடுக்கறத பார்த்து, நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்து, உங்களுடைய சாந்தத்தை பார்த்து, பொறுமையை பார்த்து, உங்கள் ஆவியின் கனிகளை பார்த்து, ஆவியின் நிறைவை பார்த்து, வரங்களை பார்த்து உங்களை கிறிஸ்தவர்களா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்களா யாராவது? இந்த அந்தியோக்கியாவில் உள்ள கிறிஸ்தவர்களை பார்த்து, சீசர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள்னு பெயர் போட்டாங்க. ஸோ இன்னைக்கு மெய்யான கிறிஸ்தவ ஜீவியம் என்னன்னு சொல்லி ஒரு 3 காரியம் பைபிளில் நான் படிக்க போகிறோம். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். உண்மையான ஒரு கிறிஸ்தவன்னா இந்த 3 விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த 3 விஷயம் அவங்க கண்டிப்பாக செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். சரி, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும், இந்த வார்த்தையை நான் திரும்ப கூட வாசிக்கலாம். ஒரு வாசிங்க. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் எப்படி இருக்கிறானா? ஒரே ஆவியா இருக்கிறான். அவன் ஆவி கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு ஆவி. எத்தனை பேர் இந்த காலை வேளை கேட்குறீங்க, ஆண்டவரை உம்மோடு இசைந்திருக்கிறவனா என்னை மாற்றும்? சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மோடு இசைந்திருக்கிறவனா என்னை மாற்றும். ஒரு கிறிஸ்தவனுடைய முதல் அடையாளமே அவன் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன். ஹல்லேலூயா. அவனுடைய ஆவி கர்த்தரோடு எப்படி இருக்கும்னா இசைந்து இருக்கும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம், ஆனால் வாழ்க்கையை பார்த்தா அவர்களுக்கும் ஆவியானவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவர்களுக்கும் ஆவியானவர்கள் என்ன இருக்காது? சம்பந்தம் இருக்காது. நம்ம ஆராதனை நேரத்தில் சில நேரங்களில் ரொம்ப போராட வேண்டியது இருக்குது. காரணம் என்னென்னா, நான் அடிக்கடி சொல்வது போல உங்கள் ஆண்டவரோடு கூட உங்களுடைய இசைவு சில நேரங்கள் ரொம்ப குறைவாக இருக்கு. அதனால தான் தீப்பிடிக்க லேட் ஆகுது. சில விறகு ரொம்ப நனைஞ்சு போய் ஈரமாக இருந்ததுன்னா அது தீப்பிடிக்க ரொம்ப லேட் ஆகும். சிலவர் என்ன தான் நம்ம சொன்னாலும் அப்படியே தான் இருக்கிறீங்க. காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரோடு உங்களுடைய இசைவு ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் இந்த மாதிரிப்பட்ட நிறைய பேர் அவர் பார்த்தார், சந்திச்சார்.
உண்மை அல்லாத ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கவே கூடாது. ஒரு உண்மை அல்லாத ஜீவியம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நம்ம வாழவே கூடாது. அப்படி ஒரு அவசியமும் இல்லை. அப்படி ஒரு அவசியமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம். இயேசு வாழ்ந்த காலத்தில் நிறைய மாய்மாலக்காரர் இருந்தாங்க. வெளியே பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப ஆவிக்குரிய மாதிரி காட்டிக்கிடுவாங்க. அப்படியே அவங்கள பார்த்தா ரொம்ப பக்தியான ஆட்கள் மாதிரி காட்டிக்கிடுவாங்க. ஆனால் உண்மையாக அவங்க அப்படி இல்லை. அதனால இயேசு அவர்களெல்லாம் மிகவும் மிகவும் கடிந்து அவர்களை பேசினார். இந்த மாய்மாலமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. வெளியே கிறிஸ்தவர்களாக உள்ளே உலகத்தாராக ஒரு நாளும் நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ள உலகத்தின் ஆசைகள், உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே ஒரு கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தோடு, அதுதான் மாய்மாலம். அதான் மாய்மாலம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வாராக. வெளிப்படையாய் மட்டுமல்ல, மெய்யாக ஒரு கிறிஸ்தவம் நமக்கு இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு பதில் சொல்லுங்க. இப்போ சில பேரை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், இப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் வாழாதீங்க, இந்த மாதிரி இருக்காதீங்க. ஆனாலும் அதை செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? ஏன் செய்கிறாங்க? சில பாவ காரியங்களை நீங்கள் செய்யாதீங்க, சில விஷயத்துலேருந்து விடுதலை பெறுங்க, சில விஷயத்தை செய்யாதீங்க, பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம எச்சரிக்கிறோம். ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னா, உண்மையான அர்த்தம் என்னன்னா, அதை செய்கிறதுக்கான ஆசை உள்ள என்ன செய்யுது? கிடக்குது. அது ஆசை உள்ள கிடக்குது. கொஞ்ச நாள் அவங்க அதை செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் ஆசை உள்ளதான் இருக்கும். ஆசை உள்ளதான் இருக்கும். கொஞ்ச நாள் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பாங்க, கொஞ்சம் வருஷம் செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் உள்ள என்ன கிடக்கும்னா, ஆசை உள்ளதான் கிடக்கும். இதுக்கு பேர் தான் மாய்மாலம். உள்ள ஆசையை வைத்துக்கொண்டு, உள்ள விருப்பத்தை வைத்துக்கொண்டு, உள்ள எல்லா விஷயம் வைத்து கொடுப்பாங்க. ஆனால் வேற வழி இல்லாமல், இவர் நீ சர்ச்சுக்கு போவாட்டா கூப்பிட்டுருவாரே, இல்லை வேற வழி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. சரி வந்தாச்சு, இனி கிறிஸ்தவங்கள மாறியாச்சு, இனி இந்த சர்ச்சுக்கு வந்தாச்சு, இனி சரி போய் ஆராய்ச்சிட்டு வருவோம், அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. உண்மையான ஒரு ஜெபம் இருக்காது, உண்மையான பிரதிஷ்டை இருக்காது, உண்மையான ஒரு அர்ப்பணம் இருக்காது. உண்மையாக இந்த உலகத்தை ஆண்டவர் அவங்க வெறுத்திருக்க மாட்டாங்க, ஆசை இச்சைகளை வெறுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் வேற வழி இல்லை, வந்தாச்சு. இனி மறுபடியும் அங்கே போய் நின்னா, என்ன இவ்வளோ நாள் கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்திருக்கேன்னு யாராவது நம்மளை கேட்டுருவாங்களேன்றதுக்காக அப்படியே அந்த உலக ஆசைகளையும் இச்சைகளையும் பாவங்களையும் பழைய அது பேர் என்ன சம்பிரதாயங்களையும் உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே மொழிகி இழுத்து அந்த வண்டி, கிறிஸ்தவ வண்டி போகும். கேட்டால் நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிடுவாங்க. இது காலப்போக்கில் இந்த காரியங்கள் மறுபடியும் வெளியே எழும்பி வரும். அப்போ தெரியும் உங்களுடைய சுய ரூபம், உங்களுடைய உண்மையான காரியம். நல்லா கவனிங்க. உங்கள் அனுதின வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா விஷயத்தையும் நீங்கள் அழித்து அந்த கிரியைகளிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஆசை இச்சைகளிலிருந்து விடுதலை பெற்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். உங்கள் இருதயத்தை அப்படி பக்குவப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லை சும்மா உங்கள் தேவைக்காக மட்டும் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பழைய காரியங்கள், பழைய மனுஷனுடைய கிரியை ஒரு நாட்களுக்கு அப்புறம் அது வெளியே திரும்ப அது பிரதிபலிக்க தான் செய்யும். எனவே உங்களை பரிசுத்தப்படுத்துவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியான இந்த போராட்டங்கள் இருக்கும். ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான இந்த போராட்டங்கள் இருக்கும். அதில் ரொம்ப டீப்பான சில விஷயங்கள் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆனாலுமே சொல்கிறேன், நம்ம இருதயத்தை எப்பொழுதும் ரொம்ப கவனமாக பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால்
ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் பழைய காரியங்கள் திரும்ப வந்துடும் வெளியே. இப்போ மனிதனை ஆண்டவர் எதற்காக அழைத்தார் என்று சொன்னார், எதற்காக அவனை சிருஷ்டித்தார் என்று சொன்னால், அவன் கர்த்தரோடு இசைந்திருக்க, அவனுடைய ஆவி கர்த்தரோடு இசைந்திருக்க, கர்த்தருடைய ஆவியோடு அவன் இசைந்திருக்கும்படியாகத்தான் மனிதனை கர்த்தர் அழைத்தார், இல்லைனா சிருஷ்டித்தார், நம்மை இன்னைக்கு இந்த இடத்துல வச்சிருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய பிரதான காரியம் என்ன? நம்முடைய லைஃபினுடைய பிரதான காரியம், வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியம் என்ன? பிரதான புரியுதா? முக்கியமான காரியம் என்னன்னா, நான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறதான் முதல் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியங்கள்லாம் எல்லாம். எத்தனை பேருக்கு உள்ள போகுது? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏறுதா? புரியுதா? என் லைஃப்லோட முக்கியமான நோக்கம் என்ன? முதல் என் ஜெபத்தில் இருக்கும் பொழுது என் சிந்தையில் வர வேண்டிய, எப்பொழுதுமே என் சிந்தையில் இருக்க வேண்டிய முதல் என்னன்னா, நான் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறேனா அப்படின்னு தான். ரெண்டாவது தான் அதுக்கப்புறம் மற்ற நம்ம தேவைகள், காரியங்கள் எல்லாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் இல்லைன்னா அதிபதிகள், மாஸ்டர்ஸ்க்கும் நம்ம கர்த்தர், அவர் ஒரு மாஸ்டர், அவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள பொதுவாக இருக்கிற தலைவர்கள், இல்லைனா பொதுவாக ஒரு 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 மாஸ்டர் இருக்கிற, ஒரு ஓனர் இருக்கிறார்னா, அவர் நினைச்சதை நம்ம செய்யும்படியாய் கட்டாயப்படுத்துவார், நம்மளை வற்புறுத்துவார். ஏன்னா அவருக்கு வேலை நடக்கணுங்கிறதுக்காக நம்மளை என்ன பண்ணுவாங்க? கட்டாயப்படுத்துவாங்க. கட்டாயப்படுத்துவாங்களா இல்லையா? பண்ணுவாங்க. நம்முடைய இஷ்டங்கள், நம்முடைய விருப்பங்கள் என்ன சொன்னாலும் சிலவங்களுக்கெல்லாம் புரியாது. அவங்க வேலை நடக்கணும் அப்படின்னு தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் கர்த்தர், நம்முடைய எஜமானாகிய கர்த்தர், அவருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம அவருக்கு இடம் கொடுக்காம ஒரு நாளும் அவர் நம்மோடு அவர் இசைந்திருப்பதில்லை, நம்ம வாழ்க்கையில் அவர் கண்ட்ரோல் எடுப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. அல்ல தாளாட்டுற மாதிரி இருக்கா எப்படி? புரியுதா? ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, ஆண்டவருக்கு ஒரு இடம் கொடுங்க. அந்த இடத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்காத பட்சத்தில் அவர் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய மாட்டார்னா, ஆளுகை செய்ய மாட்டார், கண்ட்ரோல் எடுக்க மாட்டார், கண்ட்ரோல் எடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமாம். ஸோ முதல்ல ஒரு மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவனுடைய வாழ்வில் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவனாக இருக்கணும். முதல் பாயிண்ட் அதுதான், எழுதிக்கோங்க. அவன் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவனாக இருக்கணும். தன்னுடைய வாழ்க்கையை குறித்த சித்தத்தை புரிந்தவனாக இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்டியன், உண்மையான ஒரு கிறிஸ்டியன். ஹல்லேலூயா. அதை புரிந்து அதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறான் பாருங்க. அந்த சித்தம் செய்வதற்காக ஒருவன் தன்னுடைய விருப்பங்கள், வெறுப்புகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அர்ப்பணிக்கிறான் பாருங்க, அவன்தான் முதல் உண்மை கிறிஸ்தவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, கவனிங்க. அன்னைக்கு நாங்கள் ஒரு நாள் நானும் என் மனைவி ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பாஸ்டரை குறித்து, ஒரு ஊழியரை குறித்து பேசி கொண்டிருந்தோம். அவரை குறித்து நிறைய தவறான காரியங்கள் வெளியே பரப்பப்படுகிறது, இந்த யூடியூப்லலாம் நிறைய பரப்பப்படுகிறது. அதுக்கு சில ஆதாரங்களும் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் வருத்தத்தோடு பேசி கொண்டிருந்தோம். என்னன்னு சொன்னால், நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல கிருபை உள்ள மனுஷன், நல்ல அபிஷேகம் உள்ள மனுஷன், நல்ல அழைப்புள்ள மனுஷன், இப்படி விழுந்து போயிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு நாங்கள் ரெண்டும் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அதில் நாங்கள் என்ன காரணம், அது என்ன காரணமாக இருக்கலாம், முக்கியமான காரணமாக என்ன இருக்கலாம்
அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் வந்து ஒரு சிலரோடு சேர்ந்துக்கிட்டார். சத்தமாக சொல்லுங்கள், ஒரு சிலரோடு சேர்ந்துக்கிட்டார். நல்ல கிருபையுள்ள மனுஷன், நல்ல ஜெபிக்கிற மனுஷன், நல்ல தாழ்மையான மனுஷன்தான். ஆனால் சேர்க்கை சரியில்லை. என்ன சரியில்லை? சேர்க்கை சரியில்லாமல் மாட்டிக்கிட்டார். அப்போ இதை குறித்து நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, சேரக்கூடாத ஆட்கள்கிட்ட சேர்ந்தாலும் பிரச்சனை தான், ஆவிக்குரியர் மாதிரி இருப்பாங்க. இவர் சேர்ந்துக்கிட்டார். இவருடைய உண்மையான பேசிக் காரணம் என்ன அப்படின்னு நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு பாயிண்ட் மனதில் வந்தது. என்னன்னா, ஊழியம் ஆரம்பிக்கிற நாட்களில், அந்த ஊழியம் ஆரம்பிக்கிறோம் பாருங்க, நம்ம ஊழியம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறோம் பாருங்க, ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கிறார் பாருங்க. அழைக்கும் பொழுது குறைந்தபட்சம், என்னுடைய அறிவில் குறைந்தபட்சம் ஒரு 3-4 வருடமாகிலும் ஒரு ஊழியர் கீழே அவர்கள் அடங்கி இருக்க வேண்டும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாஸ்டர் அப்படி அடங்கியிருக்கிற மனுஷனா இருக்கிறாரான்னு முதல்ல நீங்க பாருங்க. இது யூடியூப்ல போதும், அதனால தான் சொல்றேன். ஏன்னா சில பேர் முந்தானாத்து பைபிள் காலேஜ் முடிப்பான், அடுத்த நாள் சர்ச்சை ஆரம்பிச்சிருவான். இது வந்து பெரிய டேஞ்சர். இது ஒரு பெரிய டேஞ்சர், பயங்கரமான ஆபத்து. ஏன்னு சொல்றேன் கவனிங்க. கர்த்தர் ஒருவனை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவன் மேல இருக்கிற அழைப்பு, அவன் மேல இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் அவங்களை பயன்படுத்தும் பொழுது அது அவங்களுக்கே நம்ப முடியாது ஆரம்பத்தில். ஏன்னா அனாயிண்டிங் அப்படிப்பட்ட விஷயம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையை தாராளமாக அள்ளி தருவார். நம்மளாலே நம்ப முடியாது. நம்மளா இப்படி பயன்படுறோம், நம்மளா இப்படி பேசுகிறோன்னு, நம்மளா இப்படி ஆராதனை நடத்துகிறோன்னு நம்மளாலே நம்ப முடியாது. அதுதான் அந்த அனாயிண்டிங் செய்கிற வேலை. ஹல்லேலூயா. அதான் ஆவியானவர், நான் அடிக்கடி அதை வேதாகம கல்லூரியில் சொல்லிக் கொடுக்கறது உண்டு. எனக்குள் இருக்கிற ஆவியானவருக்கும் என் மேல் இருக்கிற ஆவியானவருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தார். அப்போ நம்ம மேல் வருகிற ஆவியானவர் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊழியர்க்கையில் அடங்கி இல்லாத பொழுது அது பெருமைகளுக்கு அது வழிவகுக்கும். தேவையில்லாத பெருமைகளுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக பெருமை வந்துடும். ஹல்லேலூயா. நான் வேதாகம கல்லூரி படித்து முடிக்கும் பொழுது எனக்கு தெரிந்த ஒரு நல்ல படித்த பாஸ்டர், நல்ல படித்த பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். பார்ப்போம், ஆண்டவருக்கு சித்தமானா அடுத்த கன்வென்ஷன் நான் அவரை கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை வந்து எப்படி படிக்கணும்னு முதல்ல அந்த நெருப்பை எனக்குள்ளே கொளுத்துனதே அவர் தான் பைபிள் காலேஜில். அது வரைக்கும் பைபிள் எனக்கு படிக்க தெரியாது, ஒழுங்காக தியானிக்க தெரியாது. அந்த ஒரு நெருப்பை கொளுத்துவாங்க பாருங்க, அதுக்கப்புறம் அது பரவும், அது வேற. முதல்ல ஒரு கொளுத்தி போடுவாங்க பாருங்க, அப்படி வந்து கொளுத்தி போட்டுற அவர் தான் அந்த பைபிளை எப்படி படிக்கணும்னு. நல்ல ஒரு அவருக்கு நான் ரொம்ப பெற்று, என்னையும் அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அன்பாக இருப்பார், என்கிட்ட ரொம்ப பாசமாக என்கிட்ட இருப்பார். நான் என்ன நினச்சேன்னா, பைபிள் காலேஜ் முடிச்சேன்னு இவர் கூட பேரணும் பேசாமல் நம்ம அப்படின்னு நான் நினச்சேன். நல்ல படித்த மனுஷன், நல்ல, உங்களுக்கு தெரியும் அவர் கன்வென்ஷன் வந்தால் நீங்களே பார்த்தா தெரியும். அவரை பார்த்தா அவருடைய ரொம்ப ஞானமாக எல்லாம் செய்வார். சரி, நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நான் எந்த ஊழியர் கீழே இருக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய பாஸ்டர் எனக்கு சொப்பனத்தில் கொண்டு வந்தார் 2-3 வாட்டி. ஹல்லேலூயா. எங்கள் உண்மையே சொல்லட்டுமா, உண்மையை ரியலாக சொன்ன, எங்கள் பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. உண்மையே சொல்லு, நல்ல ஜெபம் பண்ணுவார், ஆனால் ஒரு வசனத்தை எடுத்தால் எப்படி பிரசங்கம் பண்ண அவருக்கு தெரியாது. இவ்வளவு நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசும்போதே சில பேருக்கு கண்ணு சொக்குது. எங்கள் பாஸ்டர்லாம் விட்டா பாடிக்க எழுப்பி நடந்து பெறுவீங்க. ஏன்னா அவர் பிரசங்கம் அவ்வளோ மொக்கையாக இருக்கும். நானே நிறைய நேரம் கொண்டு வரங்குவேன் அவர் பிரசங்கத்தில் அவ்வளோ. ஆனால் நல்ல ஜெபம் பண்ணுற மனுஷன், நல்ல ஜெபிக்கிற மனுஷன். அதனால் பிரசங்கம் பண்ணுறதை வச்செல்லாம் ஒருத்தரை நம்ம கணிக்க முடியாது. என்ன? ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஹல்லேலூயா. அவர் வந்து அப்படி பிரசங்கம் பண்ணார், அப்படி ஆராதனை நடத்துறாரு, அப்படி ஸ்டேஜில் நிற்கிற ஒருத்தனை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்தை கணிக்க முடியாது. கூட்டத்தை வச்சு ஒருவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் கணிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. க்ரௌடு நிறைய வருது, அப்போ அவங்க பெரிய ஊழியக்காரன் அப்படிலாம் யாரும் சொன்னா? பைபிள் எங்கே இருக்குது? பைபிள் எங்கே இருக்குது? க்ரௌடு நிறைய வந்து பெரிய ஊழியக்காரான்னு. பவுல் கடைசி வரைக்கும் எண்ணிக்கைக்குள்ளவர் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கான்னு பைபிள் சொல்கிறது. பவுலே. சரி, அது போகட்டும். க்ரௌடு வர்றது ஆண்டவருடைய. அப்போ அவருக்கு படிப்பறிவும் கிடையாது, ஒன்றும் தெரியாது, அப்படி பாம்போல
ஜெபம் பண்ணவர், ஊழியம் செய்வார். அவருக்கு கீழே போய் நான் இருக்கணும்னு ஆண்டவர் என்னை வச்சார். ஆனால் உண்மையாக நான் சொல்லுவேன், ஒரு 7 வருஷம் நான் அவர் கீழே இருந்தேன். ஆண்டவர் என்னை தட்ட வேண்டிய இடத்துல தட்டி, உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சி ஆண்டவர் உருவாக்குனார். அல்லேலூயா. நான் இங்கே இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இந்த கஷ்டமான இந்த கடினமான ஊழியத்திலையும் நிற்பதற்கு ஒன்று ஆண்டவருடைய கிருபை. இன்னொரு முக்கியமான காரியம் நான் சொல்லுவேன், அவர்களை வளர்த்த விதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த படிப்பறிவு இல்லாத மனுஷனை வச்சு, ஒன்றும் தெரியாத அந்த மனுஷனை வச்சு ஆண்டவர் வளர்த்தார். அதுதான் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. அதுதான் என்னது? நான் சித்தத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், அதான் சொல்ல வந்தேன். இப்போ எதுக்கு ஒப்பு கொடுக்கிறது? சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்த சித்தம் என்ன, அதை கண்டுபிடிப்பது தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தலையாய கடமை என்று நான் சொல்லுவேன். தேவ சித்தத்தை கண்டுபிடிக்காத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழாதீங்க தயவு செய்து. என் வாழ்க்கை குறித்த சித்தம் என்ன ஆண்டவரே, நான் அடிக்கடி அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார், கண்டிப்பாக நடத்துவார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் கர்த்தரோடு இசைந்திருந்தார், அவன் எப்படி இருக்கிறான்? அவன் ஒரே ஆவியா இருக்கிறான். ஹல்லேலூயா. அது நீங்க கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி உறவோடு ஆண்டவர் அதை சேர்த்து பேசுறார். ஆண்டவர் அவ்வளோ டீப்பான ஒரு ரிலேஷனை பற்றி அதில் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இந்த கிறிஸ்தவ ஜீவியம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிங்க. யோவான் 3:8 ஒரு வசனம் இருக்கு, முதல்ல அதை வாசிங்க. அப்புறம் காற்றானது அதன் சத்தத்தை, காற்று இஷ்டமான இடத்துல வீசுது, அது சத்தத்தை கேட்குறோம். ஆனால் இன்ன இடத்துலேருந்து வருகிறது இன்னும் இன்ன இடத்துக்கு போகிறதுன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ எவனோ அப்படியே இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஒரு காற்று எவ்வளவு ரகசியமாய் செயல்படுகிறதோ அதுபோல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்குவார். அது எவ்வளோ ரகசியமாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு ஆரம்பமும் உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு முடிவும் புரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய சித்தத்தை, அவருடைய அவ்வப்போது அந்த உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு காற்று எங்கேருந்து வீசுறது, இல்லை எப்படி வீசுறது, எங்கே போய் முடிகிறது தெரியாது. ஆனால் அதை நம்ம உணர்கிறோம், அதை என்ன பண்ணுறோம், அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதுபோல் தேவன் ஒரு உங்களை நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டது பிறகு நான் நினச்ச மாதிரி ஒன்றுமே நடக்கலை, எப்படி இல்லாமோ என் லைஃப் போகுது அப்படி சொல்கிறது கேட்டிருக்கீங்களா? எப்படி இல்லாமல் என் வாழ்க்கை போகுது, நான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, அது வேற எங்கெல்லாமோ அது போகுது. நான் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் நான் ஆண்டவரை அறிந்த பிறகு அப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்கி, இஷ்டப்படி என் வாழ்க்கையில் என்னெல்லாமோ நடக்குது. அதுதான் காற்று எப்படி போகிறதோ அதுபோல் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்தி கொண்டு போகிறது. அது ரொம்ப ரகசியமான, ரொம்ப சீக்கிரட்டான விஷயம். அது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் உங்களுக்கே அது புரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. படித்து முடிச்ச பிறகு இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணணும், இந்த கல்யாணம் முடிச்ச பிறகு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சிலவங்க படிக்கும் பொழுதே பயங்கரமாக டிசைன் பண்ணுவாங்க லைஃப்பை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க போட்ட டிசைன் எல்லாம் ஆண்டவர் உடைச்சி வேற ஒரு டிசைனில் ஆண்டவர் அவங்களை கூட்டிகிட்டு போவார். அதுதான் காற்று கொண்டு போகிற திசை. அது ஆவியானவர் அவங்களை கொண்டு போகிற திசை. அது உங்களுக்கே சில நேரம் விகற்பமாய் புரியாததாக இருக்கும். அதுதான் ஆவிக்குரிய லைஃப். ஆவியில் பிறந்தவன் அப்படி தான் இருப்பான். அவன் லைஃப் அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, அவன் சித்தப்படி இருக்காது, தேவ சித்தப்படி இருக்கும். உங்கள் லைஃப்பில் நான் நினச்ச மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். நான் நினச்ச மாதிரி நடக்கு அப்படின்னா அப்போ எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நான் நினச்ச மாதிரி நடக்கலை, ஆண்டவர் அவர் சித்தப்படி எப்படி இல்லாமல் நீ நடத்துகிறார் அப்படின்னா பயப்படாதீங்க, நீங்கள் தேவ சித்தத்தில் இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27 பார்த்தீங்கன்னா இயேசுவின் லைஃபை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:27-28 வாசிங்க.
உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனைகள் யாவும் முன்குறித்தவைகள் யாவும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் லைஃப்ல நடந்த விஷயங்கள், அந்த ஏரோது பொந்திய பிலாத்து புறஜாதிகள் யாவரும் இயேசுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினது சீஷர்களுக்கு புரியல. இயேசுவோடு இருந்தவ யாருக்குமே புரியல. ஆனால் வேதம் சொல்கிறது அது தேவனுடைய முன் குறித்த காரியம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் ஒரு டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. இயேசு வருவார், ஒரு ரோமருக்கு தலைவராக இருப்பார், நம்மளை எல்லாரையும் இந்த ரோமர்லேருந்து விடுதலை ஆக்கிடுவார் அப்படின்னு ஒரு கற்பனை எல்லாம் இருந்தாங்க. அதனால தான் சில இடத்துல கேட்குறாங்க, உம்முடைய ராஜ்யத்தை எப்பொழுது எங்களுக்கு தருவீர் அப்படின்லாம் கேட்குறாங்க. உம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய மகன் வலது பக்கம், நீர் என்னுடைய இன்னொரு பையன் இடது பக்கம் இருக்கணும் அப்படின்லாம் சிலர் வந்து இயேசுகிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா அவருடைய லைஃப்பை குறித்த அவங்க சித்தத்தை இல்லைன்னா டிசைனை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது. ஆனால் இயேசு புறஜாதி கைகளில் மாட்டும் பொழுது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு, அவரை விட்டு எல்லாரும் ஓடி போனார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது அது கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டது. அல்லேலூயா. அது ஏன்னா ஆவிக்குரியனுடைய லைஃப் அப்படி தான் இருக்கும், எல்லாரும் புரிந்து கொள்கிற வண்ணம் இருக்காது. ஆவிக்குரிய லைஃப் எப்படி இருக்கும்னா எல்லாரும் புரிந்து கொள்கிற வண்ணமாய் அது இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆண்டவர் அவனை ரொம்ப வித்தியாசமாக நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் அப்படிதான் நடத்தி கொண்டு இருக்கிறார், இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை முதல்ல ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்தை அறிந்து முழுமையாக உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் பரலோகத்தில் செய்யப்படுவது போல, மத்தேயு 6:10 சொல்லப்பட்டது போல, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்படின்னு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் முதல்ல நான் சொல்கிறபடி, வேதம் சொல்கிறபடி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். அதை அறிந்த இது தெய்வ சித்தம், இப்படி தான் நான் வாழணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு வாழ்வு. அல்லேலூயா. சரி, அடுத்தது வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20 உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் என்னன்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டீர்களே, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே நான் என்ன பண்ணப்பட்டேன்? அறையப்பட்டேன். ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்கிறார்னா பிழைத்திருக்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் இப்பொழுதோ நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன். ஏன்னா என்னில் அன்பு கூறுகிறவராலே, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தாலே நான் பிழைத்திருக்கிறேன். அதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். சரி, சிலுவையிலே கர்த்தரோடு அறையப்படுகிற ஜீவியம் தான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். சொல்லுங்க, சிலுவையிலே கர்த்தரோடு அறையப்படுகிற ஜீவியம். சரி, சிலுவையில் ஆண்டவரோடு அறையப்படுகிற ஜீவியம்னா அது என்ன? அது சிலுவையில் ஆண்டவரோடு அறையப்பட்டிருக்கிற ஜீவியம்னா அது என்ன ஜீவியம்? பவுல் என்னத்தை சொல்றார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப டீப்பான ஒரு மனுஷன். இவரை மாதிரி ஒரு வெளிப்பாடெல்லாம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல எனக்கு.
எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. எவ்வளோ அவருடைய ஆவிக்குரிய அனுபவம் எவ்வளோ எவ்வளோ தூரத்து இருக்கிற பாருங்க. அவர் சொல்கிறாரு, என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய எண்ணங்கள் அதெல்லாம் பெரியதே கிடையாது. நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். இப்போ அந்த கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா, எனக்குள்ளே இருந்து அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை எனக்குள்ள அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஹல்லேலூயா. எனக்குள்ள கிறிஸ்து இருந்து அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ என்ன கொண்டு அதை என்ன பண்ணுறாரு, செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பேர் ரொம்ப ரொம்ப செக்யூராக ஒரு அழகான ஜோம் பண்ணிவிடுவாங்க. நான் முதல் பாயிண்டில் சொன்னது மாதிரி, ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைவேறட்டும், உங்கள் சித்தப்படி என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது நல்லது தான். ஆனால் ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஜெபிக்கிற மனுஷன் மட்டுமல்ல, கிறிஸ்து அவருக்குள் இருந்து செயலாற்றுகிற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். சும்மா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறதல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னிலிருந்து என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்கிறேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்கிறேன்னா, இல்லை எனக்கு பிடிச்சதை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன்னா? இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. இது ரொம்ப இதை நம்ம ஈஸியாக பிரசங்கம் பண்ணிடலாம், ஈஸியாக கேட்டுடலாம். ஆனால் அது பின்பற்ற ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். இது ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து செய்ய விரும்புகிறத நம்ம செய்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரிங்களா அப்படி? பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு இது பிடிக்குமே, எனக்கு இது பிடிக்குமே, நான் இப்படி தானே வளர்ந்தேன், எங்கள் அப்பா அம்மா இப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க, நாங்கள் இப்படி தானே வளர்ந்தோம், அதை எப்படி விடுறது இப்படின்னு சொல்லி, அதான் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், என் பழைய வாழ்க்கை எல்லாம் அறையப்பட்டு இருக்கிறது, இனி அது செத்து போயிடுச்சு, இனி அது திரும்ப உயிரோடு வராது. அது சிலுவையில் இயேசுவோடு என்ன ஆயிடுச்சு, அது செத்து போயிடுச்சு. நான் இப்போ புது மனுஷனாக இருக்கேன். அவர் எனக்குள்ளே தான் வாழ்கிறாரு. எனக்குள்ளே இருந்து என்ன செய்யணும்னு அவர் விரும்புகிறாரோ அதை செய்யும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதான் அந்த வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளோ அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை அது. கொஞ்சம் கூட அவருடைய சுய விருப்பம், சுய ஆசைகள் அதுக்கெல்லாம் இடமே அவர் கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் அப்படி வாழ்கிறீங்களா? பவுல் அப்படி வாழ்ந்தார், நம்ம அப்படி வாழ்கிறோமா? நம்ம ஆசை விருப்பங்கள் எல்லாவற்றையும் தாண்டி தெய்வம் எனக்குள்ள இருந்து ஒரு விஷயத்தை செய்ய விரும்புகிறார், அதை மட்டும் நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படி நம்ம நினைக்க முடியுதா? அப்படி வாழ முடியுதா? ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம வெறுமனை சபைக்கு வந்துட்டு போகிறதல்ல கிறிஸ்தவ ஜீவியம், திருவிருந்து எடுப்பதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். அதெல்லாம் நம்ம அவசியம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆமாம், வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வாரத்தூருக்காக வர்றதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்து எனக்குள்ளே என்ன செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஜெபத்தை இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்க ஒருக்காவது வாழ்க்கையில்? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இப்படி ஒரு ஜெபம் பண்ணியிருக்கேன் பாஸ்டர், ஆண்டவரே நீர் என்ன கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும்படியாக நான் ஒப்பு கொடுக்குறேன், அதை எனக்குள்ளேருந்து நீர் செய்யும் ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை என்னிலேருந்து நிறைவேற்ற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உள்ள எனக்கு பிடிச்சதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதப்பா, உமக்கு என்ன விருப்பமோ அதையே நான் செய்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது? ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு விஷயம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நம்மிடத்தில் விரும்புகிறார். நிறைய நேரங்களில்
நான் சொல்றேன், இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட சில நேரங்கள்ல தவறா நினைச்சிடறாங்க. என்னன்னா, எங்களுக்கு மேடையில் நிக்கிறது தான் என்னது சொல்லுங்க ஊழியம் நினைக்கிறேன். மேடையில் நிக்கிறது தான் ஊழியம் நினைக்கிறேன். ஆனா உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாரோ அதுதான். அதான் அந்த டிஃபரன்ஸ். அதை வந்து ஒரு மூத்த ஊழியர் அதாவது அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தார். அதாவது என்ன சொன்னார்னா, நீங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாகிலும் ஆவியில நிரம்பி உங்க வீடுகளில் நீங்க ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாகிலும் ஆவியில நிரம்பி என்ன செய்யணும்? உங்க வீட்டில இருந்து நீங்க ஜெபிக்கணும். அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசி இல்லாதவங்க அன்னோட கேட்கணும். இருக்கிறவங்க அந்நிய பாஷை பேசி ஆகிலும் 1 மணி நேரமாகிலும் நீங்க ஜெபிக்கணும். இப்படி எல்லாம் நீங்க ஜெபிக்காம இருக்கிற பொழுதுதான் உங்க வாழ்க்கை ஒரு மாய்மாலத்துக்கு நேராகி போயிடும். மாய்மாலத்துக்கு நேரம் என்ன பண்ணிடும்? போயிடும். எனவே நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீங்க மாறணும். அல்லேலூயா. எவ்வளவு நேரம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களிடத்துல விரும்புகிற ஒரு தேவனா இருக்கிறார். இந்த சபையில நான் அடிக்கடி சொல்வேன், வருகிறவர்கள் கொஞ்சம் பேரா இருந்தாலும் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களா நம்ம உருவானா இந்த தேசம் மாறும். அல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு அதிகமாய் முக்கியத்துவம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க கொடுங்க. 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசாம நீங்க உங்க ஜெப அறையை விட்டோ உங்க வீட்டை விட்டோ வெளியே வராதீங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்க பயங்கரமான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி உங்க சூழ்நிலையில் மாறும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபிக்கிறதை விட இன்னைக்கு காலையில கொஞ்சம் அதிகமா இந்த பகுதியில் இருக்கிற கிரியைகளை கொஞ்சம் எதிர்த்து ஜெபம் பண்ணிட்டேன். அது பொங்கிட்டு, அது என்ன ஆயிட்டு? பொங்கிட்டு. ஐயோ, ஹல்லேலூயா. அது பொங்கிட்டு காலையிலே பாவம் ரொம்ப வீட்டில் இதாகிடுச்சு. அப்போ இது அதுக்கு வீட்டில் ஆகிட்டா சண்டை நினைக்கிறேன். ஒரு சண்டையெல்லாம் எங்களுக்கு வராதுண்ணே, சண்டை எல்லாம் இல்லை, பிள்ளை விழுந்துட்டாக்கையில் அது ரொம்ப இதாகிட்டு கஷ்டமாயிட்டு. அப்போ அது என்ன பண்ணுது சொல்லுங்க? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், டொப்புன்னு சவுண்டு கேட்க பார்த்தா பிள்ளை விழுந்துடாக்கா. ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இங்கே உள்ள கிரியைகள்லாம் கொஞ்சம் எதிர்த்து ஜெபம் பண்ணோன்னா அது என்ன ஆகுது? பொங்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணாமல் வெளியே வந்தால் விட்டா வைக்கும் உங்களை? ஜெபிக்கும் பொழுதே இந்த கிரியை செய்து அது. பிரைஸ் தி லார்ட். அதனால் தேவன் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. அதனால் பிசாசு ஏதாவது பண்ணி எங்களை பயமுடுத்தலாம் அப்படின்னு நினைப்பான். பிசாசை நான் பயப்படவே மாட்டேன். நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் அவனுக்கு பயப்படக்கூடாது. ஆனால் தினமும் நீங்கள் 1 மணி நேரம், ஒரு அழகாக சொன்ன அந்த ஊழியக்காரரு, உங்கள் கணவர் 1 மணி நேரம் ஜெபிக்காட்டா வாசலில் போய் நின்றுருங்கன்னாரு மனைவிகளை பார்த்து. அவரை வெளியே விடாதீங்க. ஏன்னா வெளியே போனால் அவருக்கு நிறைய அட்டாக்ஸ் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ ஊழியம் என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். கிறிஸ்தவ ஜீவி என்பது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். இதில் சில தியாகங்கள், சில பிரயாசங்கள் நம்ம செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சமீப காலத்திலே அநேக ஊழியர்கள் விழுந்து போகிறத இந்த கடைசி நாட்களில் நாங்கள் நியூஸில் கேள்விப்படுகிறோம். அநேக பயங்கரமாய் பயன்பட்ட ஊழியர்கள் விழுந்து போகிறத நியூஸில் கேள்விப்பட்டோம். நான் எல்லா பயத்தோடு சொல்கிறேன்,
அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம மேல் வருகிற ஆவியானவருக்கும் நமக்குள் இருக்கிற ஆவியானவருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேறு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் மேடையில் வந்த உடனே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார்ல, அது கர்த்தர் உங்கள் மேல் வைத்த ஆவியானவர். நீங்கள் இறங்கணுன்னு அந்த ஆவியானவர் போயிடுவார். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சதாக்காலம் நம்மோடு தங்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ உள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல், நான் பைபிள் காலேஜ் போனால் இந்த ஜோமனாத இருக்க ஆட்கள்லாம் இருப்பாங்க. சில நேரம் இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் கொடுப்பேன். ஏன்னா கிருபை இருக்கும். ஜெபிக்காமல் வந்து மேடல்னு பயன்படலாம். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த ஊழியர்களை குறித்து, இந்த காரியங்களை குறித்து, ஆவியான இதெல்லாம் கொஞ்சம் டீப்பான விஷயம் தான் நான் புரியணும். ஒருவன் ஜெபிக்காமல் இருக்கிறான், பாவத்தில் இருந்தால் கூட மேடையில் வந்து அவன் பிரசங்கம் பண்ணுவான், எல்லாம் செய்வான். ஏன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாள் அது நடக்கும், ரொம்ப நாள் ஓடாது, கொஞ்ச நாள் நடக்கும். இப்போ இந்த ஃபேன் ஆஃப் பண்ணோன்னா கொஞ்ச நேரம் சுத்தம் பார்த்தீங்களா, கரண்ட் போன பிறகு அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஓடும். அது என்னன்னா, அவன் மேல் இருக்கிற ஆவியானவர், அவங்க மேல் இருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. இப்போ நம்ம உள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் வேற. அவர் எப்போ தான் நமக்குள்ளே தங்கியிருப்பார்னா, அனுதினம் அவர் சமூகத்தில் இருந்து வேதத்தை வாசித்து அழுது நம்மளை ஜெபம் பண்ணி நம்ம உடைச்சி நம்ம அழுது எடுத்து நம்ம பரிசுத்தப்படுத்துகிறோம் பாருங்க, அந்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதான் நமக்கு முக்கியம். இப்போ பென்னிகின் ஒரு இடத்துல சொன்னார், பென்னிகின் ஊழியக்காரர் அவர் சொன்னார், இந்த உள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, நமக்குள்ள நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார்கள் ஆவியானவர், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மேடையில் நிற்கிற அந்த ஊழியத்துக்கு ரொம்ப அதிகமான இது பண்ணிட்டா, சிலவன் நான் நிறைய பார்க்குறேன், நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, 10 நிமிஷம் உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டான். எனக்கு சில நேரம் மேடையில் போய் மைக்கை வாங்கிடலான்னு தோணும். நான் கண்ணால் பார்ப்பேங்க, 10 நிமிஷம் அவனுக்கு பெட்டி ஒரு இடத்துல வச்சு ஜெபம் பண்ண மாட்டான். மேடையில் வந்துட்டா ஹூ ஹூ ஹூன்னு, ஐயோ அம்மா, அவன் போட ஆக்டிங்கும் நடிப்புக்கும் நான் மைக்கை பிடுங்கிலாம் சில நேரம் எனக்கு வரும் கோபத்தில். அவன் பெரிசா பிரசங்கம், நீங்கள் அப்படி எங்க இப்படியா, நீ ஆராதிச்சியா, ஜனங்கள்கிட்ட நீ பாடு, நீ பாடுனியா, ஜனங்கள்கிட்ட ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணியா. உள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு முக்கியத்துவம். இது என்ன ஆகுன்னா, இவர்கள் தான் வஞ்சிக்கப்படுறாங்க. இப்போ மேலே ஒரு ஆவி வருது பாருங்க, ஆவியானவர். இந்த அனாயிட்டிங் ரொம்ப டேஞ்சரான அனாயிட்டிங். எது? ஜெபிக்காமல் ஒப்பு கொடுக்காம நம்மளை பரிசுத்தப்படுத்தாமல் மேடையில் துணிகரமாக ஏறான் பாருங்க, அப்போ ஆவியானவர் இறங்குவார், கண்டிப்பாக இறங்குவார். சிம்சோன் மேலே இறங்கின மாதிரி கண்டிப்பாக இறங்குவார். இந்த ஆவியானவர், நல்லா கவனிங்க, இந்த ஸ்பிரிட், இந்த அனாயிட்டிங் இருக்கிற டேஞ்சர் என்னன்னா, உள்ளே இருக்கிற கெட்டது நல்லது எல்லாத்தையும் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அந்த அனாயிட்டிங் அப்படிப்பட்ட அனாயிட்டிங். அது உள்ளே இருக்கிற கெட்டது நல்லது உள்ள ஒருவேளை இச்சை இருக்குன்னு வைங்களேன், அவன் அதுலேருந்து விடுதலை பெறலைன்னா அதையும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டுரும். அதனால தான் ஊழியம் செஞ்ச பிறகும் பயங்கரமாக பயன்பட்ட பிறகும் அவன் இச்சையில் போய் விழுறது. அந்த ஸ்பிரிட், அந்த அனாயிட்டிங் அப்படிப்பட்ட அனாயிட்டிங் அது. ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் சரியான கவனம் இல்லாமல், சரியாக சில விஷயத்தில் விடுதலை பெறாமல் நம்ம மேடை ஏறும் பொழுது இந்த அனாயிட்டிங் உள்ளதெல்லாம் கிளறி விட்டுரும். அதனால தான் வேதம் சொல்கிறது, உங்களுக்கு அதிக ஆக்கணை வராமல் இருக்க என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யாமல் இருங்க, பேசாமல் விசுவாசியாக இருந்துட்டு பேர். இங்கே வந்து நின்னிங்கன்னா அனாயிட்டிங் வேறு மாதிரி இறங்கும். உள்ளே இருக்கிற தேவையில்லாதையும் கிண்டி விடாது. நல்லதும் வரும், கெட்டதும் வரும். வழியே நல்லது மட்டும் இருந்ததுன்னா நல்லது மட்டும் வரும். இந்த அனாயிட்டிங் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தனிப்பட்ட ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இது பண்ணுறாரு பாருங்க, அதுக்கு அதிக முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் சும்மா சண்டை ஆராதனைக்கு போவேன், முடித்த உடனே ஆண்டவர் அப்படியே என்னை ஆசீர்வதித்து அனுப்பிடுவார், அதெல்லாம் நடக்காது. தனிப்பட்ட ஆவியானவரோடு நீங்கள் அதிகமாய் உங்கள் நேரத்தை செலவு பண்ணாத பட்சத்தில் நீங்கள் ஒரு நாளும், ஹல்லேலூயா,
ஆவியோடு இசைந்திருக்காத பட்சத்தில் கர்த்தருக்காக நீங்கள் வாழ முடியாது. நான் சொல்கிறது உண்மையாகவே எத்தனை பேருக்கு புரிகிறது? உங்களுக்குள்ள அப்படியே நீங்கள் புரிகிறதா? ஆமேன்னு சொல்லுங்கள், லேலையோ சொல்லுங்கள், லேலுயா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். எனவே இந்த கிறிஸ்தவ வாழ்வு நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு அதிக ஆக்கினை உங்களுக்கு உண்டு. நீங்கள் சரியாக இல்லாத பட்சத்தில் என்ன உண்டு சொல்லுங்கள்? அதிக ஆக்கினை உண்டு. அதிக உங்களுக்கு தான் நிறைய நியாய தீர்ப்பு வரும். ஏன்னா உங்கள் மேலே வந்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே தனிப்பட்ட விஷயத்தில் ஆண்டவரோடு உள்ள உறவில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூன்றாவதாக எபேசியர் 4:11. எபேசியர் 4:11 வாசிங்க. எபேசியர் 4:11. விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் போதும். அல்லேலூயா. மூன்றாவது, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவி. கவனிக்கிறீங்களா? என்னாச்சு? வெளியே போய் நிற்கிறேன், என்னாச்சு? உள்ள வாங்க. பூரண புருஷனாகும். உள்ள வாங்க, உள்ள வாங்க, வெளியே போக. பூரண வளர்ச்சி அடையணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். பூரண வளர்ச்சி. பூரண வளர்ச்சினா முழுமையான ஒரு வளர்ச்சி. என்ன வளர்ச்சி சொல்லுங்க? முழுமையான ஒரு பூரண வளர்ச்சி நமக்கு வேணும். அதுக்கு தகுந்த அதுக்கு ஏற்றாற் போல் நம்ம வளர்ந்து கொண்டே போகணும். அது காலம் வரும்பொழுது ஆண்டவர் அந்த வளர்ச்சிக்கு நேராக நம்மளை நடத்திட்டு போயிட்டே இருப்போம். நம்ம மரணம் வர நம்மளை நடத்துவார். ஸோ இது நம்ம தேவ சித்தம் என்பது அவ்வப்போது நமக்கு புரிகிற விஷயம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவ சித்தம் என்பது அவ்வப்போது நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை செய்ய வைப்பார். அது ஒரு குறிப்பிட்ட சீசன் வரைக்கும் நம்ம அதை செய்கிற மாதிரி இருக்கும். அது முடித்த பிறகு நம்ம நினைப்போம், முடிச்சிட்டோம், நம்ம தேவ சித்தத்தை முடிச்சிட்டோம். இல்லை, வேற ஒரு வச்சுருப்பார், இன்னொன்று ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய வச்சுருப்பார், அதை செய்யணும். அப்படி நம்ம மரணம் வரைக்கும் ஒவ்வொன்றா ஆண்டவர் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்திட்டே இருப்பார். தேவ சித்தத்தை ஒரே லைனில் வெளிப்படுத்த மாட்டார். ஊழியத்துக்கு வந்த பிறகோ ரட்சிக்கப்பட்ட பிறகோ ஒரே நேரத்தில் இதுதான் செய்ய போகிறான்னு டாப் டு பாட்டம் ஆண்டவர் பேச மாட்டார். அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நம்ம நடத்துவார். அந்த பூரண வளர்ச்சிக்கு நேராய் நம்ம போகிறது தான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். ஹல்லேலூயா. பூரணம் என்று சொன்னால் கிரீக்கில் டெலியோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டெலியோஸ் என்று சொன்னால் இனி நிரப்ப வேண்டியது ஒன்றுமே இல்லை. இனி நிரப்ப வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இன்னும் ஒரு சொட்டு தண்ணி விட்டால் அது நிரம்பி வழிஞ்சிரும் அப்படிங்கிற நிலைமையில் அது இருக்குது பாருங்க. அதுதான் பூரண வளர்ச்சி. அதுதான் என்னது? பூரணம். அதுதான் பவுல் இன்னொரு வார்த்தையில் சொல்கிறார், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ள நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ நோக்கத்தோடு என்னை பிடிச்சார். அது என்னென்ன அறியும்படியாக நான் கடைசி வரை ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த பூரண வளர்ச்சிக்கு நேராக நான் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். சரி, இந்த 3 விஷயம் நான் இன்னைக்கு சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? தேவ சித்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து வாழுவது தான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவி. யோசித்து பாருங்க, நீங்க அப்படி இருக்கிறீங்களான்னு. 2வது, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட, அப்படின்னா கிறிஸ்து எனக்குள்ளிருந்து என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்வது. எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது செய்யாமல் அது இல்லை. கர்த்தர் எனக்குள்ளிருந்து என்ன செய்ய விரும்புகிறாரோ, என்கிட்ட என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நான் செய்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். 3வது, பூரண வளர்ச்சிக்கு நேராய் நான் போய்கொண்டிருக்கிறேனா? பூரண வளர்ச்சிக்கு நேராக என் வாழ்க்கை போய்கொண்டிருக்குதா? இல்லை விழுந்து விழுந்து ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்தவனாக
நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 3 விஷயங்களை வைத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பை. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழுங்க. ஒரு மாய்மாலம், ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை மட்டும் வாழ்ந்து விட்டு போகிறதல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஒரு பூரணமான கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளாக, பூரணமான ஆவிக்குரிய வாழ்வுக்குள்ளாக அவர் நம்மை நடத்துவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கஷ்டமாக இருந்தால் நீங்கள் எழும்பி கூட நின்று கொள்ளலாம். இன்னொரு 5 நிமிடம் இருக்கிறது. முடிந்து விட்டு நம்ம இனி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்காம, கேட்ட வசனங்களை வைத்து ஜெபிக்காம நீங்கள் போகக்கூடாது. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் ஒரு ரியல் கிறிஸ்டியனாக நான் வாழணும். நீர் என்னை அழைச்சீர், நீர் என்னை தெரிந்து கொண்டீர். நான் இதுக்கு முன்னாடி எப்படி ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி எப்படியோ வாழ்ந்துட்டேன். அது வேற வாழ்க்கை. அதை பற்றி நான் இனி யோசிக்க போகிறதில்ல. ஆனால் இப்போ நான் உங்கள் பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உங்கள் பிள்ளை. என் வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் ஆண்டவர்கிட்ட நிறைய ஆசீர்வாதங்களை நான் கேட்குறேன். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அது தாரும் இது தாரும் ஆண்டவர்கிட்ட பயங்கர லிஸ்டெல்லாம் நம்ம வைக்கிறோம். எல்லாம் சரிதான். ஆனால் உண்மையாக இன்னொரு பக்கம் நம்ம யோசித்து பார்த்தா, த ரியல் கிறிஸ்டியன் லைஃப் நான் வாழ்கிறேன்னா? த ரியல் கிறிஸ்டியன் லைஃப் நான் வாழ்கிறேன்னா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இல்லை ஒரு வெளிப்படையாக சும்மா எல்லாருக்கும் என்னை பார்க்குறாங்க, இல்லை கிறிஸ்டியனாக வந்துட்டோம், ஒரு கிறிஸ்தவ இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், இனி இப்படி இருந்துடுவோம், அப்படி இல்லை, அப்படி நான் வாழ்கிறேன்னா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இந்த மதியான வேளையிலே அவர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஒரு மெய்யான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நான் ஜீவிக்க. ஹல்லேலூயா. நான் வெறுமனே நான் நடிச்சு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு ரியல் லைஃப் எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் கேட்குறீங்க? உண்மையாக ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய சித்தத்தை அறிகிற அந்த அறிவை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒருவேளை படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், இந்த உலக அறிவு கூட எனக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சித்தத்தை குறித்த அறிவு எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே. இதுதான் என் ஆண்டவர், இதுக்கு தான் என்னை அழைச்சேன், நான் இதை நான் செய்ய போகிறேன், இதுதான் என் மேலே வச்ச அழைப்பு, அதுதான் நான் செய்ய, அதுதான் உங்கள் ஊழியம், அதுதான் ஊழியங்க. ஆண்டவர் உங்கள் மேலே என்ன வச்சாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் பார்ட் டைமாக நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள், உங்கள் வேலைகள் போக, அதுதான் ஊழியம். சும்மா காலையில் எழும்பணும், வேலைக்கு போகணும், பிள்ளைகளுக்காக சொத்து சம்பாதிக்கணும், இதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவே இல்லை. அது மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போயிடாதீங்க தயவு செய்து. அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாமே. நம்ம ஏன் இவ்வளோ ரட்சிக்கப்பட்டு ஏன் இவ்வளோ பாடுகள் வழியாக இந்த பாதையில் நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா, தெய்வ சித்தத்தை நான் நிறைவேற்றணும். அப்படின்னா அந்த சித்தம் என்னன்னு எனக்கு தெரியணும், அதை நான் நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. தேவ சித்தம் என் வாழ்வில் நிறைவேறும்படியா அது எனக்கு வெளிப்படட்டும்னு கேளுங்க எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு பேர் கிறிஸ்தவனா வாழக்கூடாது, சும்மா சர்டிஃபிகேட்ல மட்டும் கிறிஸ்டியன் இருக்கக்கூடாது. நான் என் லைஃப்பில் என்னை பார்க்குறவங்க, எஸ் இவங்க உண்மையாகவே வேதத்தின்படி வாழ்கிறவர்கள் என்று சொல்லி அறியணும். சிலருக்கு இன்னும் அடிப்படையான விஷயத்திலேயே விடுதலை இல்லை. அடிப்படையான சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு பொய் சொல்றது, கெட்ட வார்த்தை பேசுறது கூட அசால்ட்டாக அதில் ஒரு விடுதலை இருக்க மாட்டேங்குது. எப்படி நம்ம தெய்வ சித்தம் பண்ண போகிறோம்? ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு விடுதலை இருக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேவையில்லாம நான் உட்கார்ந்து கதை பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் வித்தியாசம் தெரியட்டும். நீங்க ரட்சிக்கப்பட முன்னாடி எப்படி வாழ்ந்தீங்க அது இல்லை, இனி மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும். அவங்க நீ தப்பா பேசினாலும் பரவாயில்ல,
பெரிய பரிசுத்தவாட்டி மாதிரி பரிசுத்தவான் மாதிரி நீ நடிக்கிற அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்க சித்தத்தை நான் செய்யணும், நான் உங்க சித்தத்தை செய்யணும் ஆண்டவர். சில பேருக்கு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் உட்காந்து ஜெபிக்கிறதே பெரிய சவாலா இருக்கு. எப்படி நம்ம தெய்வ சித்தம் பண்ண போகிறோம்? எப்படி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ போறோம்? ஆண்டவர் வந்தா எப்படி நம்ம தேவராஜ்யம் போக போறோம்? என்னால சொல்லதான் முடியும், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஷபாடா துடாபாலா ரபாடா. சத்துருடைய கிரியைகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்காக நீங்க வாழுங்க. ஒரு அடிப்படை கிறிஸ்தவ ஜீவியமாகிலும் நான் வாழணும்னு நினைங்க, தேவ சித்தத்தை நான் செய்யணும்னு நினைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள இருந்து என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நான் செய்யணும். எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க கூடாது, எனக்கு விருப்பமானதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்க கூடாது, நான் எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க கூடாது. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உண்மையா ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்கிறாரா? ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஜெபிங்க பாப்போம், ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஒரு பூரணமான வாழ்க்கைக்கு நேரா நான் போகணும். ஒவ்வொரு நாளும் அந்த பூரணத்துக்கு நேரா நான் ஒரு அடி எடுத்து வைக்கணும், ஒரு அடி எடுத்து நான் வைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தம்பிமார் விளையாட கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் ப்ரேயர் பண்ணுங்க. எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு ரியல் லைஃப் எனக்கு தாங்க அப்பா, ஒரு ரியல் லைஃப் நான் வாழணும் ஆண்டவரே. ஷந்துடா தியாண்டரா கந்தலா ரபரபர. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் வாழாட்டா, சொல்வதற்கு பயமாக தான் இருக்கு. ஆனாலும் சொல்கிறேன், இயேசு வரும்பொழுது நம்ம கைவிடப்பட்டுட்டோன்னா என்ன சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க? அவன் கைவிடப்பட்டது அவனுக்கு பெரிய விஷயமா இருக்காது. நீ என்ன சர்ச்சைக்கு போன அப்படின்னு நம்மளை தான் முதல்ல பேசுவாங்க. யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ எவ்வளோ பரிதாபமான நிலை. யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க பார்ப்போம், ஒப்பு கொடுங்க பார்ப்போம், ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ரியல் பவரை கொடுங்க, ரியல் வல்லமையை கொடுங்க. எஸ் லார்ட். அன்னும் தினமும் நான் ஜெபிக்காம வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிற அந்த பிரதிஷ்டை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இபாலா ஷந்துடா ரீட்டரபா கந்தரபா உடதலரபா கபல பரபரபா இரபா ஷதுடபா உடதியான் தரகந்தடதியான் தலரபா கபல பரபா. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம்ம எல்லாரும் ஆண்டவர் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.